ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள தக்லைஃப் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் உலகம் முழுவதும் ப்ரீ புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் தக்லைஃப் திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங் வசூல் உயர்ந்திருக்குது. எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் மலேசியாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ போட்டிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ தமிழகத்தில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்களா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ படம் வெளியாக இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. ஓகேன்பா, 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் திரைப்படம் உலகம் முழுவதும் ப்ரீ புக்கிங் மூலம் மட்டும் 10 கோடி வரை கலெக்ஷன் செஞ்சுள்ளதாக சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 நாட்கள் இருக்கும் போதே தற்போது வரைக்கும் உலகம் முழுவதும் ப்ரீ புக்கிங் மூலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் திரைப்படம் 17 கோடி வரை கலெக்ஷன் செஞ்சுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக கர்நாடக பிரச்சனை மட்டும் தீர்ந்தது அப்படின்னா இன்னும் வசூல் அதிகரிக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்மே வந்து கிடையாது. ஸோ கர்நாடக பிரச்சனைனாலேயே படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ப்ரொமோஷன் வந்து ஆகிருக்குது. ஸோ இன்னும் 2 நாட்களில் தீர்வு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வசூலில் ஒரு புதிய சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தற்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் டிக்கெட் புக்கிங் தொடங்கல. ஸோ உலக அளவில் இதுவரையும் ப்ரீ புக்கிங் மூலம் மட்டும் 17 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்களா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.